நாங்கள் கற்றுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தை வற்றாத நீரூற்று. ஆமேன். அந்த வற்றாத நீரூற்றை ஆசீர்வாதத்தால் அவர் இன்னும் ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணுகிற தகப்பன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னத ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்து எங்களை மகள பண்ணுவார். தொடர்ந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாய் கடந்து செல்வோம். சரியா டொரண்டோ நேரம் 8:57. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? உளவா எங்களோடு வார்த்தையோடு இடர்படுகிறார். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபைதான் என்னை உங்களை நினைத்து இந்த சங்க வானொலிக்குள்ளாய் நினைத்து அன்பின் கயிறுகளால் இணைத்து எங்களை ஆசீர்வைத்து அவருடைய வார்த்தையின் வெற்றாத நீரூற்றை பருகும்படி கிரிய செய்கிறது, கிருபை அளிக்கின்றது. ஆமென். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்வோம். எங்களோடு பாஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள். ஆமென். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவரிடத்தில்தான் அவர் படைத்த அத்தனை காரியங்களுக்கும் உள்ள அதிகாரம் இருக்கிறது. சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், காற்றை சிருஷ்டித்தார், இப்படியாக மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனிடத்தில்தான் அந்த ஒவ்வொன்றையும் கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இருக்கிறது. நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தை படைத்து மனித குலத்திற்காக தேவையான அனைத்தையும் படைத்து சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்து ஆளுகை செய்யும்படியாக மனிதனிடத்தில் கொடுத்தீர். ஆண்டவரே, அந்த ஆதாமின் சந்ததியாகிய ஒவ்வொருவரும் பாவ சந்ததியாக வாழ்ந்தார்கள், மரித்து போனார்கள். ஆனாலும் நீர் இயேசுவை, உங்களுடைய ஒளிபுறான குமாரனாகிய இயேசுவை அனுப்பி எங்கள் மேல அன்பு கூர்ந்தீர். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல உம்முடைய நித்திய வாழ்வை ஒவ்வொரு மக்களும் இயேசுவை ஒன்றான இரட்சகராகிய இயேசுவை அறிந்து அந்த நித்திய வாழ்வை கண்டுகொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. துதிக்கான மகிமை உண்டான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை அப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பாருங்கள், தேவன் பரலோகத்திலே இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல 0 to 33 வருடங்கள் வாழ்ந்தார். அவருடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்தார். வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ள தந்து பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை படைத்த தேவன் இன்றைக்கு எங்களுக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக அவர் ஒரு பர்சன், ஒரு மனிதனாக எங்களுக்குள்ள இருந்து எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவை ரிப்ரசன்ட் பண்ணுகிறவராக எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலத்தை தந்து, ஞானத்தை தந்து, புத்தியை தந்து, அறிவை தந்து எங்களை அவருடைய வழியில பிசாசு தீமைகளுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க பலனை தந்து எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு அவருடைய குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்த பொழுது காற்றையும் கடலையும் அதட்டினதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காற்றையும் கடலையும் நிப்பாட்டுகிற கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு மார்க் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு பாருங்கள், கடலில கொந்தளிப்பு வருகிறது. இயேசு
நெத்திரியாக இருக்கிறார். மனிதனாக பாருங்கள், அவர் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். மார்க் 4:38 கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்துல இந்த சீடர்கள் பயப்படுகிறார்கள். பாருங்கள், 4:39 மார்க் 4:39 அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இடியாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்கள், இந்த உலகத்தை படைத்த தேவனிடத்துலதான் அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர் படைத்த காற்றை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறார். பர்வதங்களை உருவாக்கின தேவனாக இருக்கிறார். சூரியன் சந்திரனை உருவாக்கின தேவன் அவர்தான். புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குற தேவனாக இருக்கிறார். இப்படியாக காற்றின் மேலே கடலின் மேலே இந்த பாருங்கள், கடலுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இதை விட்டு மேலே வராது என்ற அளவுக்கு ஒரு தடையை எல்லையை போட்டிருக்கிறார் கடலுக்கு. பாருங்கள், இப்படியாக தீமைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, பாவங்கள் அதிக அளவு நடக்கும் பொழுது, பாருங்கள், இந்த கடல்களில இந்த கட்டிடங்களை அதிக அளவு கட்டும் பொழுது கடலுக்கு கீழாக அந்த தண்ணீர் உயர்கிறது. இந்த உயர்ந்து சில நாடுகளை மூழ்கடிக்க கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. சைனா அதிகமான கடலுக்கு கீழாக கட்டிடங்களை கட்டுகிறார்கள். அந்த தண்ணீர்கள் உயரும் பொழுது அந்த தண்ணீர் மட்டம் குறைவாக இருக்கிற இடங்களில் அது நிரம்பி விடும். பாருங்கள், இப்படியாக இதற்கு பாருங்கள், அணுக்குண்டுகளை எல்லாம் கடலுக்கு அடியில, நிலத்துக்கு அடியில அதை டெஸ்ட் பண்ணுகிறார்கள். மனிதன் அந்த சூழலையை, இயற்கை சூழலையை யுத்தத்திற்காக பண ஆசைக்காக அது கட்டிடங்களை அந்த அண்டர் கிரவுண்டில் டெஸ்டிங்களை செய்கிறார்கள். பாருங்கள், இந்த தட்டுகள் அகன்று போகிறதாம். சில நாடுகள் அந்த சேர்ந்து இருந்ததாக 1500ஆம் ஆண்டு அளவில் சேர்ந்திருந்த நாடுகள் பிரிந்திருப்பதாக, அந்த தகடுகள் கலன்று போகிறதாக சில விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். பாருங்கள், இந்த தேவன் உருவாக்கினதை மனிதன் சிதைக்கும் பொழுது, தவறாக பாவிக்கும் பொழுது, அந்த இடங்களில ஒன்று அழிவுக்கான ஆயுதங்களை, அழிவுக்கான காரியங்களை மனிதன் அரசாங்கங்கள் செய்யும் பொழுது அது பல தேசங்களை பாதிக்கிறதாக இருக்கிறது. இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற, இயற்கையாக இருக்க விடும் பொழுது அந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரம் தேவனிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு உணவு பொருட்களில இப்படியான ஆர்கானிக் ஃபுட்ஸை மனிதர்கள் விரும்புகிறார்கள். இந்த கெமிக்கல்ஸ் பல பக்க விளைவுகளில் உணவுகளில் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் இதையும் விரைவாக செய்து விட வேண்டும். விரைவாக செய்து கெமிக்கல்ஸை பாவித்து பணம் சம்பாதிப்பது தான் மனிதர், பல நாடுகள், பல மனிதர்கள் உலக விஷய காரியங்களில் அதிகம் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் இப்படியாக நாங்கள் மார்க் 4:40 அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். பாருங்கள், விசுவாசம் நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்துல வைக்க வேண்டும். பாருங்கள், சீடர்கள் கூட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாதது நிமித்தம் பயப்பட்டார்கள். பாருங்கள், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அபிஷேகத்தை தந்து அந்த தேவன் எங்களுக்குள்ள வாசம் செய்து எங்களுக்கு விசுவாசத்தின் அளவை அதிகரித்து தந்திருக்கிறார். பாருங்கள், விசுவாசம் ஒன்றான மெய்த்தேவனில நீங்கள் வைக்க வேண்டும். இந்த விக்கிரகங்களில, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்களில நீங்கள் விசுவாசம் வைக்க கூடாது. ஒன்றான மெய்த்தேவன், அவர் அனுப்பினவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், கண்ணிருந்தும் பார்க்க முடியாது, காதிருந்து கேட்க முடியாத, கைவேலான தெய்வங்களினால ஒன்றுமே செய்ய முடியாது. அவர்கள் பேசாத தெய்வங்களாக
அப்படியான தெய்வங்களை வணங்குகிறவர்களும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், ஒன்றான மெய்த்தேவன். நாங்கள் நேற்று பார்த்தோம் யோவான் 17:3 ஒன்றான மெய்த்தேவன் ஆகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவர்கள் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய வாழ்வை அடையும்படி இயேசுவை தந்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் மேலும் அன்பு கூர்ந்தார். ஆனால் இன்றைக்கு மனிதன் தீமையை விரும்புகிறான், தீமையோடு பழகி விடுகிறான். தீமையான காரியங்களை செய்வதனால தான் அவனுக்கு பயம் வருகிறது, நம்பிக்கையற்ற தன்மை வருகிறது. இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய வாயின் வார்த்தைகளில ஆசீர்வாதமும் சாபமும் இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துல சேர்த்து வைக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிசாசு கொண்டிருக்கிற ஆவி அடிமைத்தனத்தின் ஆவி. மனிதன் அடிமைப்படுத்துவது, மதங்களுக்கு கூட அடிமைப்படுத்துவது, சோசியலிசம், கம்யூனிசம், இப்படியான தவறான வழிகளில் அடிமைப்படுத்துவது, பாவங்களுக்கூடாக ஒரு நிச்சயத்தை பாவத்துக்கூடாக அடிமைப்படுத்துகிறது. விசாரம், வேசித்தனம், குடிப்பழக்கம், இப்படியான மாம்ச சிந்தைகளால மனிதன் அடிமைப்படுத்தி விடுகிறான். இதற்குத்தான் இயேசு வேண்டும், இயேசு கர்த்தர் வேண்டும். கர்த்தர் 2 Corinthians 3:17 சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் ஒரு சபையில இருக்கும் பொழுது, நாங்கள் இன்றைக்கு சபையை போல நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த இடத்துல ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கு நன்மையான ஈவுகளை, பரிபூர்ணமான வரங்களை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்துல உங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து விட வேண்டும், எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்திட வேண்டும், நன்மைகளை பேச வேண்டும், தீமைகளை நாங்கள் பார்க்க கூடாது. இன்றைக்கு பல மக்கள் கஷ்டப்படுவதற்கு காரணம் இந்த தீமையான காரியங்களை பார்ப்பது. சினிமா, சீரியல்கள், கொலைகள், வெறிகள், இப்படியானவைகளை பார்த்து அதே அவர்கள் பயத்துக்கு காரணமாக, அடிமைத்தனத்துக்கு காரணமாக இன்றைக்கு பாருங்கள், இயற்கை அழிவு. பிசாசு இப்படியாக மனிதனை துன்பப்படுத்தி அழிவையும் அவன் ஏற்படுத்துகிறவனாக இருக்கிறான். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது அவனுடைய காரியமாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசு மனிதனை நாங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷத்துல பார்க்கும் பொழுது அவன் 24 மணித்தியாலமும் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்ட மனிதனை அவன் சோதிக்கிறவனாக இருக்கிறான். இவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி தெரிந்து வகை தேடி தெரிகிறான். அதனால இந்த வேதாகமத்தில் இயேசு கற்று தந்திருக்கிறான், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது, கண்களினால அவருடைய இச்சைகளினால இடம் கொடுக்கும் பொழுது, அந்த இடத்துக்கூடாக பிசாசு வந்து அந்த தேசத்துக்கு, அந்த மக்களுக்கு பாருங்கள், அவன் தீமையை செய்கிறவனாக இருக்கிறான். தீமை அவனுடைய காலம் நெருங்கி விட்டது. அவனுடைய வருகை நெருங்கிறதன் நிமித்தம் அவன் அதிக அளவு தீமையை செய்கிறவனாக அவன் செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசத்தை அந்த ஒன்றான தேவனிடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விசுவாச வார்த்தைகள் எங்களுடைய இதயத்துல சேர்த்து கொண்டு, கடுகளவு விசுவாசம் சேர்த்து கொண்டு விட்டால் பாருங்கள், நீங்கள் மலையை பார்த்து, உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் அவைகளுக்கு கட்டளையிடுகிற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய நோய்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும். அவருடைய தழும்புகளிலான நீங்கள் குணமாவீர்கள். சங்கீதம் 107:20 இயேசுடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்பி ஜெபிக்கிறேன். நீங்கள் குணமானீர்கள். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
எனக்கு எங்களுடைய சபையில ரெண்டு பேர் சுகமடைந்தார்கள். கீழே பாஸ்டர் வந்து ஜபித்த பொழுது பாருங்கள், அவர் கற்றுத்தந்தது எங்களுக்கு. நாங்கள் உங்களுடைய பழைய காரியங்களை நினைக்க கூடாது. பாருங்கள், ஒரு சிஸ்டர் சொல்லுகிறார், எனக்கு ஒவ்வொரு விண்ட சீசன்லையும் இந்த வருத்தம் வருகிறது. இப்படியாக அறிக்கையிடுகிறார்கள். அறிக்கையிடும் பொழுது அந்த நோய் அவர்களை பற்றி கொள்ளுகிறது. இப்படியாக அறிக்கையிடக்கூடாது. வேதாகமத்தில் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமே உம்முடைய சரீரத்தில என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டேன். என்னுடைய நான் பரிசுத்தராக நீதிமான் என்ற ஒரு உணர்வோடு வாழ வேண்டும். தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. நோய்க்கு எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது, நீதிமானாக வாழும் பொழுது எங்களுடைய சரீரத்தில நோய்கள் இருக்க முடியாது. இந்த நோய்களுக்கு காரணம் பிசாசாக, தீமை செய்கிறவனாக, தீமை செய்கிற காரியங்கள் இந்த பிசாசு கூட தான் வருகிறது. அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது அவனால எங்களை நெருங்க முடியாது. இயேசுடைய வார்த்தைகளை நாங்கள் பேசும் பொழுது தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இப்படியாக அவர் எங்களுடைய அதிகாரத்தை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயும் ஆதாம் இழந்த சகல அதிகாரங்களையும் இயேசு ஊழியம் செய்கிற எனக்கும் உங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். இந்த அதிகாரம், சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து அந்த அதிகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை தந்துவிட்டு போகிறார். இயேசுவின் நாமத்தில நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தை நோக்கி நாங்கள் ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் காய்ச்சலை நோக்கி ஜபிக்க வேண்டும். பணக்குறைவு இருந்தால் இந்த பணக்குறைவு இயேசுவின் நாமத்தில எங்களுடைய அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர் எனக்கு தேவையான சகல பணத்தையும் பரலோகத்திலிருந்து எனக்கு அனுப்புறவராக இருக்கிறார். இப்படியாக நாங்கள் ஜபிக்கும் பொழுது பாருங்கள், எங்களுக்கு தூதர்களை எங்களுக்கு வேலை செய்வதற்கு தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். நாங்கள் அந்த தூதர்களுக்கு கட்டளையிடும் பொழுது அந்த தூதர்கள் அந்த கிரிகையை செய்து முடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய பண தேவைகளை இந்த தூதர்கள் மூலமாக எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுக்கு ஆவிக்குரிய பணிவிடை ஆவிகளை தந்திருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். நாங்கள் மார்க்கு 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே அவர்கள் மிகவும் பயந்து, இவன் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். தேவன் உருவாக்கினவர், அவருக்கு கீழ்ப்படியும். பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியும், இயேசுவுக்கு கீழ்ப்படியும். காற்றின் கடலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அவருடைய அதிகாரத்தினால பல காரியங்கள் கீழ்ப்படுகிற காரியங்களாக இருக்கிறது. நோய்கள் கீழ்ப்படியதாக இருக்கிறது. பாருங்கள், சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் எங்களுடைய தேவன் படைத்தார் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்கள், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய பிரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்கும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது. இந்த சூரியன் உருவாக்குற தேவன் தான் பாருங்கள் இயேசுவாக, தன்னுடைய குமாரனாக இயேசுவாக வந்து காலங்களை நாட்களை குறிக்கிறதுக்காக அந்த சூரியனை படைத்தார். ஒரு நாள், ஒரு பகல், இரவு பகல், இப்படியான தேவன் பாருங்கள் அந்த சரித்திரத்தையும் பிரித்தார். கிறிஸ்தவுக்கு முன், கிறிஸ்தவுக்கு பின் 0 to 33 வருடங்கள் இயேசு இந்த உலகத்திலே
உயிரோடு வாழ்ந்து சரித்திர கதாநாயகனாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எழுதுகிற திகதி கிறிஸ்துவுக்கு பின் 2025ஆம் ஆண்டு இந்த திகதி என்று எழுதுகிறார்கள். சரித்திரம் பூர்வமாக இந்த மெய்யான தேவன் சரித்திரத்தை பிடித்தார். அதை பாருங்கள், அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாருடைய கல்லறைகளும் திறக்கப்படவில்லை. அவருடைய சரீரங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார், இரத்தத்தோடு உயிர்த்தெழுந்தார். அவருடைய இரத்தம் இன்றைக்கு உயிருள்ள இரத்தமாக 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் உயிரோடு இருப்பது போல அவரும் உயிருள்ள தேவன். உயிருள்ள தேவனால தான் உயிருள்ள மனிதரை உருவாக்க முடியும். பாருங்கள், மனிதன் தான் பின்வாங்கி போனான். தவறான மூட கொள்கைகள் மூலமாக, தவறான காரியங்கள் மூலமாக, அவனுடைய பிசாசுகளை பின்பற்றுவதன் மூலமாக அவன் பிசாசை போல இன்னைக்கு குழம்பினவனாக, மனம் குழம்பினவனாக மதங்களிலேயும் தவறான பாவ காரியங்களிலே வாழ்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அழைக்கிறார். 2 கரங்களினால் ஆணிபடிந்த இரத்தத்தின் காயங்களோடு தாகமாயிருக்கிறேன். ரட்சிப்பின் தாகத்தோடு ஒவ்வொரு மனிதனும் தன்னிடத்துல வந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நன்மையான இவுகளை பரிபூர்ணமான மரங்கள் இந்த இந்து மகன் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த புத்த மகன் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறியாமல் வாழுகிற அந்த மக்கள், ஒவ்வொரு புத்த மக்களும் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் மத மக்கள் வந்து அறியாமை வாழுகிற மெய்யான தேவனை அறியாமல் வாழுகிற பாருங்கள், அல்லாஹ் ஒரு டிசீவர் என்று அவர்களுடைய புஸ்தகத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. அறியாமல் அவர்கள் வாழுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்கள் எல்லாம் குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ஒரு அற்புதம் செய்யவில்லை. முகமது ஒரு அற்புதம் செய்யவில்லை. பல முஸ்லிம்கள் நன்கு படித்தார்களாக இருந்தால் இயேசுவை பற்றி குர்ஆனில அந்த இயேசுவை மறுதலிக்கவே முடியாது. இயேசு தேவனுடைய குமாரனாக வாழ்ந்து அவர் தான் ஜட்ஜாக மீண்டுமாக வரப்போகிறார். அதற்கு வேதாகமம் தான் அதனுடைய ஜட்ஜ்மெண்ட் புக்காக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக தேவன் தான் நாங்கள் ஆதியாகமம் 1-ம் அதிகாரம் 15வது வசனத்திலே பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கும் ஆகாய பிரிவிலே சுடர்கள் இருக்க கடவுது என்றால் அது இப்படியாக தேவன் சூரியன் 16வது வசனத்திலேயும் ஆதியாகமம் 1:16 தேவன் பகலையாட பெரிய சுடரும் இரவையாட சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார். இதை உண்டாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவன். இந்த உலகத்தை பாருங்கள், அவர் சொல்லி இருக்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தைகள் ஒரு பொழுதும் ஒழியாததாக இருக்கிறது. இப்படியான தேவன் தான் ஒரு நாள் பாருங்கள், இந்த சூரியன் சந்திரன் மேல அதிகாரம் கடவுள் தேவன் அந்த ஒன்றான மெய்த்தவரிடத்தில்தான் இருக்கிறது. ஆனால் பழைய பாட்டு காலத்தில அந்த அதிகாரத்தை உண்மையாக பின்பற்றின யோசுவா அந்த சூரியனை நிற்பாட்டினதை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் ஒன்றான மெய்த்தவன் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் இருதயத்தை விட்டு விலகாதிருப்பதாக, இரவும் பகலும் நீ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிறபடி நடக்க கவனமாயிருப்பாயாக. இப்படி யோசுவா நடந்ததன் நிமித்தம் பாருங்கள், அவனுக்கு அந்த சூரியனை நிப்பாற்றுற அதிகாரத்தை கொடுத்தார். பாருங்கள், இந்த சத்துருக்கள், தீமையை செய்கிறவர்கள், பிசாசின் பக்கத்துல நிற்கிறவர்களை யுத்தத்தில வெல்லுவதற்கு தேவன் உதவி செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோசுவா 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே
அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனில் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீ விதிக்காமல் ஒரு நின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அந்த யுத்தத்தில யோசுவாவின் சேனை வெல்லுவதற்காக தேவன் அந்த சூரியனை ஒரு பகல் முழுக்க தரித்து வைத்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாசா விஞ்ஞானிகள் கூட அந்த ஒரு நாள் அந்த கலண்டரின் படி வித்தியாசப்படுகிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இப்படியான தேவன் தான். பாருங்கள், இனி நாங்கள் வாழப்போகிற தேசத்தை இந்த உலகத்தையும் ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் அந்த ஒன்றான மெய்தேவனோடு வாழ முடியும். அதன் பின்பு நித்தியமாக வாழுகிற வாழ்வே அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த சூரியனை உருவாக்கின தேவனிடத்துல நீங்க வந்தால்தான், அந்த மெய்தேவனிடத்துல வந்தால்தான். பாருங்கள், நாங்க ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய புவியையும் கண்டேன். இந்த வானம் போகிறது, இந்த பழைய வானம் பழைய சூரியன் எல்லாம் அகன்று போகிறது. புதிய வானத்தையும் புதிய புவியையும் கண்டேன். முந்திய வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. இந்த சமுத்திரத்தையும் இல்லாமல் பண்ணுகிற தேவன், இந்த சமுத்திரத்தை உருவாக்குகிற தேவன், சூரியனை படைத்த தேவன். இதுவரை சூரியன் எங்களுக்கு இந்த உலகத்துல வாழும் வரைக்கும் இந்த சூரியன் ஒழித்து கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நாள் தேவன் புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குற நாளிலே அந்த சூரியன் இல்லாமல் போகும், சந்திரன் இல்லாமல் போகும், இந்த சமுத்திரமும் இல்லாம போகும். பாருங்கள், முந்தின வானம், அந்த நேரத்துல நாங்கள் இருக்கும் பொழுது முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. பாருங்கள், இப்படியாக புதிய எருசலேம் பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இப்படியாக நியூ எருசலேம் இந்த உலகத்துக்கு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக 3வது வசனத்திலேயும், மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். நாங்கள் இந்த புதிய வானம் புதிய பூமியில தேவனோடு கூட வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி வாழும் பொழுது அவர் அதை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அந்த ஒன்றான மெய்தேவன் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். நாங்கள் தேவனுடைய ஜாதி, பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ஆவியை தந்தைகளை பரிசுத்தப்படுத்தின ஜாதியாக எங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் மதங்களில பாவத்தில வாழும் பொழுது நீங்கள் இருளின் பிள்ளைகளாக, பிசாசின் பிள்ளைகளாக வாழ்கிறீர்கள். எங்களை பிரித்து எடுத்திருக்கிறார்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, பரிசுத்த ஜாதியாக. இப்படியாக அவர் தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து அவர் எங்களுடைய தேவனாயிருப்பார். பாருங்கள், இந்த உலகத்துல கண்ணீர் விடாத மனிதனே இல்லை. மரணம், இயேசுவை தவிர மரணம் இல்லாமல் எல்லாருக்கும் மரணம் வந்தது. மரணம் அவருடைய ராஜ்யத்துல மரணம் இல்லை. இந்த உலகத்துல துக்கம் அடையாத மனிதன் இல்லை, அவருடைய ராஜ்யத்துல துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை. பாருங்கள், இந்த உலகத்துல எல்லாரும் அலறி இருக்கிறோம், வருத்தத்தோடு இருந்திருக்கிறோம். இப்படியாக இந்த உலகத்துல பட்ட வருத்தங்கள் எல்லாம் ஒழிந்து போயின. பாருங்கள், 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல மீண்டுமாக வாசிக்கிறேன். எங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். நீங்கள் இயேசுவுக்கு பிரியமாக, தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவருடைய ராஜ்யத்தில் எங்களுடைய கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். மரணம் இல்லை,
துக்கமில்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று புலம்பினது. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பின்பு அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள், இவைகளை எழுதுகிறார். பாருங்கள், சத்தியமான வசனங்கள், உண்மையான வசனங்கள். எங்களுடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவருடைய வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒழியாத வார்த்தைகள், அது நிறைவேறும் வரையும் நாங்கள் அந்த வார்த்தையை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில சொல்லப்பட்டு இயேசு பிறப்பார் என்ற காரியம் பிறந்தார், சரித்திரத்தை இரண்டாக்கி காட்டினார். இயேசுடைய வருகை இனித்தான் நடக்க இருக்கிறது. அவர் விரைவில் வரப்போகிறார். சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். மரணத்தை ஜெயித்த தேவன் எங்களுக்கும் அந்த மரணத்தை ஜெயிக்க வைத்து அவரோடு வாழுகிற வாழ்வை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். இதற்காகத்தான் இயேசு உங்களுக்கு வேண்டும். இயேசுதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் மட்டுமே. வேறு எந்த மதங்களுக்கூடாகவும் எந்த காரியங்களுக்கூடாகவும் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாதவர்கள், இயேசுவே, இயேசுவிடத்துல நீங்கள் என்னுடைய பாவத்தை மன்னியும். இயேசுவே, பிதாவிடத்துல ஜெபிக்க வேண்டும். இயேசுவே, உங்களுடைய இரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவி விடும். இந்த அக்கிரமங்கள் பாவங்களை செய்யாதபடி எனக்கு கற்றுத்தாரும். தேவனுக்கு பிரியமாக வாழ வார்த்தையின்படி என்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு வார்த்தை மாம்சமாகி இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்கள் மாம்சத்துல பிறந்தோம். நாங்கள் வார்த்தையின்படி வாழும் பொழுது எங்களுடைய வாழ்வு வளமாகிறது, செழிப்பாகிறது. நோயற்ற, கவலையற்ற, கண்ணீரற்ற வாழ்வில நாங்கள் வாழ முடியும். நான் ஒரு பாடலை பாடி எங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஜனங்கள், விசேடமாக தமிழ் ஜனங்கள், இலங்கை மக்கள், இந்திய மக்கள், இப்படியாக இந்த கட்டங்களிலும் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேணும். அது ஒன்றான மெய்த்தவனிடத்துல இறுதி காலம் வந்துவிட்டது. இந்த இறுதி காலத்துல வேதாகமத்துல சொல்லப்பட்ட மனிதர்கள் தெற்பிரியர், பணப்பிரியர், இப்படியாக ஒருவர் பாய்க்கிறவர்களாக, அன்பில்லாதவர்களாக வாழுவார்கள். ஆனாலும் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இயேசு அன்பானவர், எங்களுடைய தேவன் அன்புள்ளவர். நான் உங்களுக்காக பாடலை பாடி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. தூய ரத்தம் உனக்காக
தீய உன் வாழ்வு மாற காயங்கள் உனக்காக உன்னோயெல்லாம் தீர என் ஜனமே மனம் திரும்பு இயேசுவிடம் ஓடிவா இறுதி காலம் வந்தாச்சே இன்னமும் தாமதமே உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார் உன்னை தேடி வருகின்றார் என்று நியாயத்தமா மகனே என்று நியாயத்தமா மகளே என்று நியாயத்தமா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு மீண்டும் நான் வந்து நான் இருக்கும் இடத்துல உங்களையும் அழைத்து செல்வேன். இப்படியான இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன் தான் இயேசு. நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன். இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னுடைய இதயத்தை மாறும். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிரப்புகிறவராக இருக்கிறார். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உடைய மகனை இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அனுப்பி சிலுவையில் இரத்தத்தை சிந்த வைத்து வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டீரே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய பாவங்களை கழுவி விட்டீரே. சாபங்களை எல்லாம் தழும்புகளால நாம் தந்தீரே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய இரத்தத்தினால இந்த கடைசி காலத்தில கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் இருந்து உள்ளங்காண்பதற்கு அனுப்புவீராக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus, ஒவ்வொருவரையும் சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முடியும் ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பும். ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். மதங்கள் ஒரு வாழ்வு அல்ல. இயேசு நீர்தான் வாழ்வளிக்கிற தேவன். நீர்தான் அந்த நித்தியமாக வாழுகிற வாழ்வுல ஜட்ஜாக வந்து எங்களை உம்முடைய ராஜ்யத்தை அழைத்து செல்கிற தேவன். ஒரே பாவத்துல வாழுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். சாபத்துல வாழுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இலங்கை தேசத்திலே கஷ்டத்திலே இந்த புயல், இந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மக்கள் உண்மை நோக்கி இந்த காலத்துல கூப்பிட உடைய வசனத்தின்படி ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன். நீ விடுவிக்கிறதற்காக நன்றி. விரைவிலே அந்த அந்த தண்ணீர்கள், அந்த புயல் எல்லாம் ஓய்ந்து மீண்டுமாக அந்த தேசம் கட்டப்பட, இந்த தேசத்தை துன்பங்களை அகற்றியது அந்த விக்கிரகங்கள் அல்ல, இந்த மதங்கள் அல்ல என்பதை ஒவ்வொரு இலங்கை மக்களும் அறிந்து கொள்ள, அந்த நன்மை செய்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் நன்றியோடு இந்த மெய்யான தேவனிடத்தில் அண்டிக்கொள்ள, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக அந்த விக்கிரகங்கள், பாவ வணக்கங்கள், சாப வணக்கங்களுக்கு ஊடாக அவர்கள் மீண்டும் இப்படியான பஞ்சங்கள், கஷ்டங்கள் வராதபடி அவர்கள் ஒன்றான தேவனை தேடி பொல்லாதவர்களை விட்டு அவர்கள் திரும்பும் பொழுது அந்த தேசம் மீண்டுமாக கட்டப்படும். ஆண்டவரே, இந்த விக்கிரகம் வேண்டாம், பச்சாரம் வேண்டாம், பாவ சாபங்கள் வேண்டாம், இனத்துவேசங்கள் வேண்டாம். அன்பு, இயேசுவின் அன்பு அந்த இலங்கை தேசத்தில மீண்டுமாக அந்த தேசத்தில் உள்ள அத்தனை மக்களும் அன்பில வாழ நீர் உதவி செய்வீராக. ஒருவரோடும் இடைப்படுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிரம்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.